இன்னைக்கு நாம இம்பல்சிவிட்டி, அதாவது மனக்கிளர்ச்சி பத்தின ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் பார்க்கலாம். நம்முள்ள பல பேர் ஏன் சில சமயம் யோசிக்காம டக்குன்னு ஒரு முடிவெடுக்கிறோம். இந்த குணம் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய முடிவுகள் வரைக்கும் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், மனக்கிளர்ச்சினாலே அது தப்புன்னு நினைச்சுக்க வேண்டாம். சில சமயங்கள்ல இது ஒரு தைரியமான குணமாவும் வேகமா முடிவெடுக்கிற திறமையாவும் பார்க்கப்படுது. ஆனா அதே சமயம் அவசரப்பட்டு தப்பான முடிவுகளை எடுக்கவும் இது ஒரு காரணமா அமையுது. சோ இதுல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு இல்லையா? ரெண்டாவதா நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். இங்க உடனடியா கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷத்துக்கும் எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பெரிய பரிசுக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. யோசிச்சு பாருங்க. ஒரு மாசம் கழிச்சு 1000 ரூபாய் தரேன்னு சொல்றதை விட இப்பவே 500 ரூபாய் தரேன்னு சொன்னா நம்ம மனசு எதுக்கு ஆசைப்படும்? இந்த உடனடி ஆசையை நம்ம மூளையோட கட்டுப்பாட்டு மையம் கட்டுப்படுத்த ரொம்பவே போராடும். மூணாவதா, இந்த மனக்கிளர்ச்சியோட பெரிய சிக்கல் என்னன்னா, இது ADHD, அதாவது கவனக்குறைவு பிரச்சனைகளோட ஒரு முக்கிய அறிகுறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு தேவையில்லாத பொருள்களை வாங்குறது, அதாவது இம்பல்ஸ் பையிங், இல்லைன்னா தேவைக்கு அதிகமா சாப்பிட்றது, இந்த மாதிரி பல பழக்கங்களுக்கும் இதுதான் மூல காரணம். சுருக்கமா சொல்லப்போனா மனக்கிளர்ச்சிங்கிறது உடனடி திருப்திக்கும் நீண்டகால விளைவுகளுக்கும் இடையில நடக்கிற ஒரு சிக்கலான போராட்டம். இது நம்ம மூளையிலையும் அன்றாட நடத்தையிலையும் ஆழமா வேரூன்றி இருக்கு.